ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கடந்த 2 மாசமா அனைத்து முதல்வர் வேட்பாளரும் ஒரே மேடையில நேரடி விவாதத்தில் ஈடுபட வேண்டும் என்று அழைப்பு விடுத்த வண்ணமா இருக்கிறாரு. ஆனா ஒரு வேட்பாளர் கூட முன்வரல. நாம செருப்பு வாங்க ஒரு கடைக்கு போனா கூட 4 செருப்பு போட்டு 10 தான் வாங்குறோம். ஆனா நம்ம எதிர்காலத்தையே ஒருத்தட்ட கொடுக்க போறோம். அவங்கள கொஞ்சமாச்சும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டாம். ஊர் ஊரா போய் ஒவ்வொருத்தருட்டையும் பிரச்சாரம் பேசுறதுக்கு பதிலா ஒரு மேடையில சிறப்பா பேசிட்டாங்கன்னா வேற எந்த பிரச்சாரம் தேவையில்லை. அன்புமணி ராமதாஸ் விடுத்த அழைப்பிற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூட வராது. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. அமெரிக்கா மாதிரி நம்ம நாடு ஆகணும்னு சொல்றோம். அதே மாதிரி அமெரிக்காவில் நடக்கிற மாதிரி முதல்வர் வேட்பாளர் அத்தனை பேரும் ஒரே மேடையில விவாதிச்சு அதை நேரடியா நம்ம அனைத்து தொலைக்காட்சியிலும் போடணும். அன்பு நண்பர்களே, நீங்க எந்த கட்சியை சேர்ந்த உண்மையான தொண்டனா இருந்தாலும் சரி, நீங்க உங்க கட்சி ஆட்சிக்கு வரணும் தான் விரும்புறீங்க. அதுக்கு தான் களப்பணியாற்றிட்டு இருக்கீங்க. உங்க முதல்வர் வேட்பாளரை ஒரு மேடையில பேச வச்சு அனைத்து மக்களோட உள்ளத்தையும் ஒரே மேடையில கைப்பற்றுறதுதான் புத்திசாலித்தனம். இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. இந்த கருத்தை ஆதரிச்சு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அனைத்து இளைஞர்களும் இதுக்கு விருப்பம் தெரிவிச்சோம்னா அனைத்து ஊடகங்களுக்கும் இந்த கருத்து போகும். ஊடகங்களுக்கு மட்டும் இல்ல, அனைத்து கட்சிகளுக்கும் இந்த கருத்தை கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம எந்த முதல்வர் வேட்பாளர் இந்த சவாலுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வாக்கு செலுத்துவோம்னு உறுதிமொழி எடுத்துக்குவோம். அதுக்கு சாட்சியா இந்த கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இனி ஒரு விதி செய்வோம். நாம் விரும்பும் முதல்வரை நாமே தேர்வு செய்வோம். நன்றி, வணக்கம்.